வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துட்டு டெக்ரிவல் தமிழ் சேனல். என்னுடைய பேர் ஆதவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் போட் Airdopes 441 Pro அப்படின்ற ஒரு பின் இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்க வாங்கலை அதெல்லாம் அடுத்த விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டில் என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. உங்களை என்னன்றதை பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிவைஸை நீங்கள் பவர் பேங்க் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் IP-X7 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் IWP டெக்னாலஜி, அதாவது இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரி பற்றி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 2600 mAh பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க கேரி கேஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ஹவர்ஸ்க்கான பேபேக் டைம் இருக்குது. அண்ட் கேரி கேஸை பொறுத்த வரைக்கும் 150 ஹவர்ஸ்க்கான சார்ஜிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட இன்னொரு சைடில் பொறுத்த வரைக்கும் ஒரு செக்யூர் ஃபிட்கான டிசைன் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6mm டைனமிக் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணி இந்த இயர்பட்ஸை பில்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட டாப்பை பொறுத்த வரைக்கும் போட் Airdopes 441 Pro அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பாட்டமில் பொறுத்த வரைக்கும் ஒன் டச் வாய்ஸ் கண்ட்ரோல், அட்வான்ஸ் கெப்பாசிட்டி டச் கண்ட்ரோல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். பாக்ஸோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் உள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்காங்க, அதை இன்சைட் பாக்ஸ் என்னென்ன இருக்குது, அண்ட் இது எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரி கேஸ் மேலே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இயர்பட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதா பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றியும் அந்த கேரி கேஸை சரௌண்ட் பண்ணி ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க, ஸ்பாஞ்ச் லேயர் மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த கேரி கேஸை வெளியே எடுப்போம். ஸோ வெளியே எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்த உள்ள வேறு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். சின்னதாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு முன்னாடி போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள நிறையா கிரிக்கெட் செலிபிரிட்டிஸ் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்டி கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு யூசர் மேனுவல் கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா இதை பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியல அப்படின்னா இதில் 10 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த குட்டி ரெகுலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா Type-C USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு சைஸில் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஏர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கலரில் வருது. ஆக்டிவ் பிளாக், ரேஜிங் ரெட், ஸ்பிரிட் லைம், ஸ்போர்ட்டி ப்ளூ. ஸோ இந்த மாதிரி 4 கலரில் வருது. நம்மகிட்ட இருக்க கலர் பார்த்திங்க அப்படின்னா ரேஜிங் ரெட். ஸோ இந்த இயர்பட்டில் என்னென்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இயர்பட்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் அண்ட் டாக் டைம் எல்லாம் சேர்த்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கான டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சார்ஜிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தீங்க அப்படின்னா 70 ஹவர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இயர்பட்ஸ் வந்து. ஸோ இந்த இயர்பட்ஸில் யூஸ் பண்ணிக்கூடிய பேட்டரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 mAh 2 பேட்டரி, அதாவது 2 இயர்ஃபோன்லேயும் ஒவ்வொரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இயர்பட்ஸோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48.5 grams ஆகுது. கேரி கேஸை பொறுத்த வரைக்கும் 150 ஹவர்ஸ்க்கான சார்ஜிங் வந்து நம்ம உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 2600 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரிஸ் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதில் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இயர்பட்ஸோட சேர்த்து 103 grams இருக்கும் கையில் எடுக்கும்போது. இயர்பட்ஸை பற்றி பேசும்போது இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா
20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தோம்னா இதில் யூஸ் பண்ணுற ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5.0 ப்ளஸ் EDR அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது என்ஹான்ஸ்ட் டேட்டா ரேட். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது மூலிமா டேட்டாவும் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதே சமயம் பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ளூடூத்தோட ரேஞ்சிங் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் டிவைஸ்க்கும் அந்த இயர்பட்ஸ்க்குள்ள ரேஞ்சிங் பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்னென்ன மாதிரியான ப்ரொஃபைல்ஸில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா HSP, HFP, A2DR, AVR, CP அப்படின்னு 4 ப்ரொஃபைல்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை பற்றி சொல்கிறேன். இந்த ப்ரொஃபைல்ஸ் அப்படின்றது HSP அப்படின்னா ஹேண்ட்செட் ப்ரொஃபைல், HFP அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ப்ரொஃபைல், A2DR அப்படின்னா அட்வான்ஸ்டு ஆடியோ டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைல், AVR, CP அப்படின்னா ஆடியோ வீடியோ ரிமோட் கண்ட்ரோல் ப்ரொஃபைல். இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு ப்ளூடூத் கோர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வெர்ஷன் வந்து 4.0, 3.0, 2.0 அந்த மாதிரி ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒவ்வொரு கோர் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸர்லேருந்து வரக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 5.0 ப்ளூடூத் ப்ரொஃபைல் பார்த்திங்க அப்படின்னா பழைய டிவைஸஸோட கோர் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸோட மேட்ச் ஆகும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ளூடூத் ப்ரொஃபைல்ஸ் சொல்கிறது. இதை பற்றி சும்மா பேசிக்காக தெரிஞ்சுவாங்க. இதை பற்றி ஒரு ஃபுல்லாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த ப்ளூடூத் எந்த மாதிரியான டிவைஸ் காம்பேக்டபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். வாட்டர் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் IPX7 அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ IP அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 1 மீட்டர் டெப்த்துக்கு 30 மினிட்ஸ் டைமிங் வரைக்கும் உங்களால் வாட்டர் லிமிட்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த இயர்பட்ஸில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா கெப்பாசிட்டி டச் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, 6mm டைனமிக் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டிக்காக. அண்ட் இதை நீங்கள் வந்து பவர் பேங்க் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. IWP இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்காங்க. அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்லி டிசைனாக கொண்டு வந்திருக்காங்க வித் டச் கண்ட்ரோல்ஸோட. ப்ளூடூத் கனெக்ஷன் மோட்ஸ். ஸோ இந்த டிவைஸை நீங்கள் எப்படி பேர் பண்ண முடியும், எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து மேனுவலாக தான் ஆன் பண்ணணும். மேனுவல் பவர் ஆன் எப்படின்னா 2 இயர்பட்ஸுமே சேம் டைமில் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி பிடிக்கும் 3 செகண்ட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் ப்ளூ LED வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அப்படின்னா இந்த 2 இயர்பட் வந்து ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா இந்த 2 இயர்பட்டும் பேர் ஆகிட்டு அதுலேருந்து கனெக்ஷன் மோடுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் அண்டு ப்ளூ LED மாற்றி ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படின்னா கனெக்ஷன் மோடு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் அந்த இயர்பட்டை வந்து உங்கள் கேரி கேஸ் வந்து வெளியே எடுத்து வச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிவைஸோட பேர் ஆகிக்கும் அது. ஸோ இந்த டிவைஸில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி டச் கண்ட்ரோலோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் LED இண்டிகேஷன்ஸ் என்னென்ன மாதிரியான யூஸ் பண்ணிக்கிறத பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 2 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எனேபிள் ஆகும் உங்களோட டிவைஸில். அண்ட் அதே மாதிரி இன்கமிங் காலை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 3 செகண்ட்ஸ் வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா மேனுவலாக உங்களோட டிவைஸை நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ண முடியும். அதுக்கு வந்து ப்ளூ கலர் இண்டிகேஷன் லைட் எரியும். அண்ட் 5 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் டிவைஸ் வந்து டர்ன் ஆஃப் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் LED பிளிங்க் ஆகும். ஸோ ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிவைஸை அதாவது இயர்பட்ஸ் நீங்கள் டோட்டலாக ஃபேக்ட்ரி ரீசெட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ அண்டு க்ரீன் LED மாற்றி ஃப்ளாஷ் ஆகும். இன்கேஸ் கால் வருது அப்படின்னா நீங்கள் சிங்கிள் டச் பண்ணிங்க அப்படின்னா கால் அட்டன் ஆகும். ஸோ காலை நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா பேசிட்டு இருக்க காலை கட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் சிங்கிள் டச் பண்ணால் கட் ஆயிரும். இதே மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கும் சிங்கிள் டச், பாஸ் பண்ணுறதுக்கும் சிங்கிள் டச். 2 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இன்கமிங் கால் ரிஜெக்ட் ஆகும்னு சொன்ன மாதிரி. அண்ட் டபுள் டேப் ரைட் சைடு பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் ப்ளே ஆகும். ஸோ டபுள் டேப் லெஃப்ட் சைடு பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங் ப்ளே ஆகும். LED இண்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட இயர்பட்ஸை நீங்கள் சார்ஜிங் கேஸ்க்குள்ள வைக்கும்போது க்ரீன் கலர் லைட் இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ப்ளூ கலர் இண்டிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு இருக்கும். ஸோ இதுவே க்ரீன் கலர் LED ஃப்ளாஷ் ஆச்சு அப்படின்னா உங்களோட இயர்பட்ஸில் பவர் கம்மியாக இருக்குன்னு இருக்கும். அதே மாதிரி கேரி கேஸோட சார்ஜிங் இண்டிகேஷன் எப்படி இருக்குன்னா 75 to 100% வரைக்கும் ப்ளூ கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும். 35 to 75% சார்ஜ் இருக்குது அப்படின்னா பர்பிள் லைட் பிளிங்க் ஆகும். அண்ட் 0 to 35% சார்ஜ் இருக்குது அப்படின்னா ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகும். ஒன்ஸ் உங்களோட சார்ஜிங் கேஸோட சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா பெர்மனன்ட் ப்ளூ லைட் வந்து தெரிஞ்சிட்டே இருக்கும். இந்த டிவைஸை நீங்கள் எப்படி பவர் பேங்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய USB போர்ட்டில் உங்கள் டேட்டா கேபிளை ஜஸ்ட் ப்ளக் பண்ணிட்டு டேரெக்டாக உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களோட மேனுவல்லே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சியாக மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், அடிக்கடி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிவைஸ் வந்து மேபி சார்ஜிங் லைஃப் வந்து கம்மியாகலாம்.
ஸோ அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருந்தால் மட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிவைஸை யூஸ் பண்ண வரைக்கும் பல நல்ல விஷயங்கள் இருக்குது, சில கெட்ட விஷயங்கள் இருக்குது. அது என்னென்றதை சொல்கிறேன். நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிவைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சார்ஜிங்கை பற்றி கவலையப்பட தேவையில்லை. 150 ஹவர்ஸ்க்கான சார்ஜிங் டைம் வந்து கேரி கேஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வெயிட் ஒன்றும் இல்லை, ஈஸியாக இருக்குது கேரி பண்ணுறதுக்கு. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் யூஸ் பண்ணிக்கூடிய இண்டிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க லேட் ஆகும், பட் ஆனால் யூஸ் பண்ண பழகிடும். அண்ட் ட்ராபேக் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரப்பரில் கொடுத்துருக்காங்க மேலே. இது வந்து நீங்கள் 1.5 hours மேலே காதில் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக பெயின் ஆகுது அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன்ஸ் வந்து அப்பப்போ ஸ்டெபிளைஸாக இல்லை. ஸோ இது மட்டும் தான் இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான். நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வாட்டர் ரெசிஸ்டன்ஸை ஏன் IP-X7 அப்படின்ற ஒரு கோடிங் மூலியமாக சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து ஒரு லிக்விட்லேயோ இல்லை ஒரு சாலிட்லேயோ இல்லை ஒரு டஸ்ட்லேருந்தோ பாதுகாக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டர்டு மூலியமாக தான் நீங்கள் சொல்ல முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த IP-X7. ஐபின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரெஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷன் ரேட் வந்து ஒவ்வொரு லாஸ்ட் 2 வேல்யூக்கும் மாறும். இப்போ X7 யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னா 1 மீட்டர் டெப்த், அதே X5 யூஸ் பண்ணிக்காங்கன்னா அதோட கம்மியாக இருக்கும். ஸோ அதோட அதிகமாக யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னா அதோட அதிகமான டெப்த் வரைக்கும் நீங்கள் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் IP-X7 அப்படின்ற ஒரு கோட் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் பார்க்கணும், இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், இல்லை வாங்கணும் அப்படின்னாலும் கீழே அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட வேறு வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே கார்டில் லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.